அமௌண்ட் எவ்வளவு 18,000. இப்போ கல்வி சேமிப்பு பிற செலவுகளுக்கு என்ன ரேஷியோவில் பண்ணுறாரு 2:1:3. அப்போ கல்விக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாரு 2 இன்ட்டு சம் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடலாமா. அப்புறம் சேமிப்புக்கு 1 தானே இருக்குது. ஸோ அப்போ டைரெக்டாக எக்ஸ்னே கிடச்சிரும். பிற செலவுகள் வந்து இங்கே என்ன இருக்குது 3. ஸோ அப்போ 3 இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அந்த சேலரி கிடச்சிருமா. ஸோ அப்போ 2x + x + 3x ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 6xன்னு கிடைக்குமா. இஸ் ஈக்குவல் டு அந்த சேலரி. ஸோ அப்போ இதிலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைரெக்டாக என்னன்னு போட்டுடலாம் 3000 ரூபாய் அப்படின்னு போட்டுடலாமா. ஸோ அப்போ கல்விக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு 6000. அப்புறம் சேமிப்புக்கு எக்ஸ் தானே. ஸோ அப்போ 3000 ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காரு. பிற செலவுகளுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு 3 இன்ட்டு எக்ஸ் அப்போ 9000. ஸோ இப்போ இதைத்தான் என்ன கேட்டிருக்காங்க செலவை சதவிகிதமாக காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கல்வி இது வந்து சேமிப்பு இது